இந்தியாவின் மகளிரின் நலனுக்காக, வளமான வாழ்வுக்காகவும் மத்திய அரசு எத்தனையோ விதமான அறிவிப்புகளையும் திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளது. இப்படி திட்டங்களை அறிவிப்பதுடன் மட்டுமல்லாமல் அத்திட்டங்களின் சலுகைகளையும் வழங்கி வருகிறது. உதாரணத்திற்கு அன்னபூர்ணா போஜனா திட்டத்தில் சொல்லலாம். சுயதொழில் தொடங்குவதற்கும் மூலதனம் என்பது பெரிய பிரச்சனையாக இருப்பதால் எத்தனையோ பெண்கள் சுயதொழில் தொடங்கும் வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இத்திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்கள் பிசினஸில் பெண் தொழிலாளர்கள் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க ரூபாய் 50,000 வரை வங்கி கடன் வழங்கப்படுகிறது. பாத்திரங்கள், சமையல் கருவிகள், உணவுப் பொருட்கள், உணவு மேஜை உள்ளிட்டவை வாங்க இந்த தொகையை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கடனுக்கு அப்ரூவல் வந்த பிறகு முதல் தவணையை செலுத்த தேவையில்லை. கடனை எளிய தவணையாக முறையே 36 மாதங்கள், அதாவது 3 வருடங்களுக்கு திருப்பி செலுத்தலாம். இதுபோலவே பெண்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை திட்டத்தை தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் அமல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் டெல்லியிலும் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தில் முக்கிய மந்திரி மகிளா சம்மன் யோஜனா திட்டமாகும். பெண்கள் பொருளாதாரத்தில் வலுப்பெற்றிருக்கவும் சமூகத்தில் சுதந்திரமாக செயல்படவும் இந்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொல்லப்போனால், பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு நிதியுதவி அளிப்பது, அவர்கள் கண்ணியமான வாழ்க்கையை நடத்தவும் நிதி ரீதியாக சுதந்திரம் பெறவும் இத்திட்டம் கை கொடுக்கக்கூடியது. இந்த திட்டம் சமீபத்தில் தான் 2024ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டின் போது டெல்லி நிதியமைச்சரால் அமல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின்படி 18 வயது பூர்த்தியடைந்த பெண்கள் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனை பயன்பெற வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட பெண்கள் டெல்லியை சேர்ந்தவராகவும் தேசிய தலைநகரின் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாகவும் வேண்டும். அதேபோல உதவித்தொகை கேட்டு விண்ணப்பிக்கும் பெண்கள் அரசு ஊழியராகவோ வருமான வரி செலுத்துபவராகவோ இருக்கக்கூடாது. விண்ணப்பம். மேலும் விண்ணப்பிக்கும் முறை குறித்த விவரங்கள் விண்ணப்ப பதிவு துவங்கிய பின்பு delhi.government.in என்ற வெப்சைட்டிற்குள் முழுமையாக விவரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எப்படியும் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 45 முதல் 50 லட்சம் பெண்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் முக்கிய மந்திரி மகிளா சம்மன் யோஜனா திட்டத்திற்கான விண்ணப்ப செயல்முறை மக்களவை தேர்தலுக்கு பிறகு தொடங்கும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்துள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தைப் போலவே டெல்லியிலும் அம்மாநில முதல்வர் அமல்படுத்தி இருப்பது பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது.